இளைஞர்களிடம் பொறுப்புகளை ஒப்படையுங்கள், அவர்கள் சாதித்துக் காட்டுவார்கள் என்ற டாக்டர் கலாமின் கனவை நனவாக்கி வரும் பாஜக இளைஞர்களுக்கு சட்டமன்ற அமைச்சர் போன்ற முக்கிய பொறுப்புகளை குறிப்பாக பெண்களுக்கு வழங்கி ஊக்குவித்து வருகிறது. இளம் வயதிலேயே தனது மயக்கும் குரலால் பீகாரின் பாரம்பரிய இசைக்கு புத்துயிர் ஊட்டி வரும் மைத்திலி தாக்கூர் அவர்களை இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரின் தேர்தல் தூதராக நியமித்திருந்த நிலையில் இளைய தலைமுறைக்கு ஒரு முக்கிய உத்வேகமாக விளங்கும் இவரின் சமூக பொறுப்புணர்வை அங்கீகரிக்கும் வகையில் பாஜக பீகாரின் அலிநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்துள்ளது. இளம் வயதிலேயே மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஷகுனுக்கு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பை வழங்கி வெற்றி பெற செய்துள்ளது பாஜக. இவர் தனது தொகுதியின் வளர்ச்சி மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்து வருகிறார். விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட சஞ்சலி முர்மு அரசியலுக்கு முன்பு பகுதி நேர ஆசிரியராகவும் விவசாயியாகவும் பணியாற்றியவர். இவருக்கு பாங்கிரிபோசி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பை வழங்கி வெற்றி பெற செய்துள்ளது பாஜக. இவரது இளம் வயது வெற்றி அப்பகுதி இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக அமைந்துள்ளது. பழங்குடியினத்தை சேர்ந்த சஞ்சலி அப்பகுதி மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். சத்தீஸ்கரின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ராஜ்வாடே மிகவும் பின்தங்கிய குடும்ப பின்னணியிலிருந்து தனது கடின உழைப்பால் உயர்ந்த இவருக்கு 2023 சட்டமன்ற தேர்தலில் பட்கான் தொகுதியில் வாய்ப்பை வழங்கி வெற்றி பெற செய்துள்ளது. பாஜக எளிய பின்னணியில் உள்ளவர்களும் அரசியலில் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது இவரது வெற்றி. இவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, மாற்றத்தின் முகவரிகள், நாளைய இந்தியாவின் சிற்பிகள். இளம் தலைமுறைக்கு வாய்ப்பளித்து புதிய இந்தியாவை உருவாக்கும் பாஜகவின் பயணத்தில் இணைந்த சாதனை பெண்கள்.